விவசாயத்திற்கு மட்டும்தான் மழை தேவைப்படும் என்பதல்ல. மனிதன் வாழ்வதற்கும் மிருகங்கள் வாழ்வதற்கும் மரம் செடி கொடிகள் வளர்வதற்கும் இந்த நீரே வாழ்வாதாரமாக அமைகிறது. நீரின்றி அமையாது உலகு என்பதைப் போல் நீர் இல்லை என்றால் பூமி வறண்டுவிடும். வறண்டுவிட்டால் மரம் செடி கொடிகள் அவை அனைத்து இறந்துவிடும். மழை பெறுவதற்கு நாம் மரங்களை வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நமது பொருளாதாரத்திற்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் மரங்களை வெட்டி எடுக்கின்றோம். மரங்களை வெட்டி தொட்டிலில் செடி வைப்பதையே நாகரிகமாக நினைக்கின்றோம். மரங்களின் அழுகையும் நமக்கு கேட்கவில்லை. அதன் பின் விளைவுகளையும் நாம் சிந்தித்து பார்க்கவில்லை. அவைகளும் குடும்பம்தான். தோப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனிமரம்தான். தனிமரங்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு தோப்பாகும். மரம் இருந்தால் அதன் அடியில் 100 பேர் வாழலாம். மரம் நமது நண்பர், நமது சகோதரன். வெட்டி வெட்டி விலங்குகள் தங்குவதற்கு கூட இடமில்லாமல் செய்து விடுகின்றோம். நீ வெட்டப்பட்ட மரத்தின் நிழலில்தான் நீயும் இளைப்பாற வேண்டும். அதை வெட்டி வீழ்த்தும் வரை உனக்கு நிழல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. மரத்தை வெட்டி ஓவியமாய் வரைந்தால் அதில் நமக்கென்ன லாபம்? நாய் வெற்ற காசு குறைக்காது என்பார்கள். வரைந்த படத்தில் காற்றும் வராது, வாசமும் வராது. நீ மரங்களை தேடி தேடி வெட்டுகின்றாய். ஆனால் ஒரு நாள் சூரியனோ உன்னை தேடி தேடி சுட்டெரித்துவிடும். உனது சந்ததிகள் ஆக்சிஜன் இல்லாமல் வாடிவிடும். நாம் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் என்றால் வெட்டப்பட்ட கோடாலிகளின் காம்புகளில் துளிர்விட வேண்டும் மரங்கள். துளிர்விடும் செடிகளுக்கு ஊன்றுகோலாய் நிற்க வேண்டும் கோடாலி காம்புகள். வீடு தோறும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இப்பொழுது முடிவெடுத்து விடு, உனது பார்வை எதை நோக்கி என்று. மரங்களை நடுவோம், நமது சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். மரங்களை வளர்ப்போம். பூச்செடிகளை வீட்டிற்கு அழகு சேர்க்க நட்டு வையுங்கள். மரக்கன்றுகளை நாட்டிற்கு ஆரோக்கியத்தை சேர்க்க நட்டு வையுங்கள். மரங்கள் இந்த உலகத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் மகான்கள். மரம் மனித வாழ்விற்கு இறைவன் கொடுத்த வரம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.